சாயிரம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்மேல் முழுமையாக அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுத்து விடாதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே குழந்தையே. பலமுறை நான் உன்னிடம் கூறியும் நீ கேட்காமல் உன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதும் வருத்தத்தோடவே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் முடியப் போகிறது. உன்னுடைய வேதனைகள் தீரப்போகிறது. உன்னுடைய சோகங்கள் எல்லாம் மறையப் போகிறது. உன் வாழ்வில் நல் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் குழந்தையே, எதையும் காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல், எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீ கவலைப்படும் விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அதுதான் உன் மனதையும் குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நீ நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள். நீ நினைப்பது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் தளர விட்டு விடாதே. இதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். நீ நினைப்பதும் நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்கு நடத்தி காட்டுவேன். வாழவே தகுதியில்லை எனக்கு என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு வாழ தகுதியான அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்வதற்காகவே இந்த பொக்கிஷமான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி எண்ணி வருத்தம் கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்கு எல்லாம் முடிந்து விட்டது. இதோ புது கணக்கு உனக்காகவே துவங்கப் போகிறது. நீ ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பார்த்து பார்த்து. நான் என்ன பாவம் செய்தேன் என்றே தெரியவில்லை. என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகளும் சோகங்களும் துன்பங்களும் நிரம்பி வழிகிறது என்று கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. உன்னுடைய பூர்வ கணக்கு, உன்னுடைய கர்மா எப்பொழுதும் தவறாக நடக்காது, தவறாகவும் நிகழாது. ஆனால் உன்னுடைய கர்மா கழிந்து விட்டது குழந்தையே. வாழ வேண்டும், வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் என்று முடிவு செய்து கொள். நல்ல வசந்த காலம், உனக்கான மகிழ்ச்சியான காலம், உனக்கான சந்தோஷமா நிறைந்த காலம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான வசந்த காலத்தை உருவாக்க உன் சாயப்பா நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில்தான் நானும் இறங்கி இருக்கிறேன். உனக்கான புது வாழ்க்கையை துவக்கவே நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். தினமும் சிந்தனையை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் அதற்கான செயல் வடிவத்தை நீ கொடுத்ததாகவே தெரியவில்லை என் குழந்தையே. எப்பொழுதும் சிந்தித்து சிந்தித்து நடந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வரப்போவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டும் எப்பொழுதும் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாயே தவிர செயல் வடிவம் எப்பொழுதுதான் கொடுக்க? ஏதாவது ஒரு காரணத்தை நீயே உருவாக்கி கொண்டு உன் செயல் வடிவத்திற்கான காரணத்தை நீயே தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறாய். காலம் அறிந்து பயிர் செய். வாழ்க்கையை வீணடிக்காமல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷ வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக மாற்ற முடியுமோ அதனை சிந்தனை செய்து அதை செயல்படுத்து. உன் வாழ்வு உனக்கேற்றாற்போல் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் மாறும். அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீயும் காத்து கொண்டிருக்கிறாய். நானும் அதற்காக உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நினைத்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால், அதற்கான செயல் வடிவத்தை கொடுத்தால் உன் வாழ்வு சந்தோஷம் மிகுந்த வாழ்வாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை.
சோர்வை எப்பொழுதும் வளர்த்து விடாதே. சோம்பலாக நீ இருந்தால் உன் வாழ்வே உனக்கு இரக்கமாகவே மாறிவிடும். ஏற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இரு. சிந்தனை செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. அவரவர் செய்த கர்ம வினைகளை அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் விதிதான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. உலகத்தில் உள்ள அனைவரும் அதை தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி இன்பமும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனக்கு மட்டும் சோதனை, எனக்கு மட்டும் வேதனை, என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திவிடு. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தை தாண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரச்சனையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் கர்மாவின் வலிமைகளால் துன்பம் மிக மெதுவாக நகர்வது போலவும் இன்பம் மிக வேகமாக நகர்ந்தது போலவும் ஒரு மாயை உன் மனதிற்குள் தோன்றியிருக்கிறது. அப்படி இல்லை குழந்தையே. எல்லாமே சரிசமமாகத்தான் உன் வாழ்வில் நகரும். பூர்வ கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே நிரந்தரமாக அனைவரிடமும் இருந்து விடாது. உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது. உனக்குள்ளே உன் சாயப்பா எப்பொழுதும் வீற்றிருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை, என் வாழ்க்கையை சீர்படுத்த எவருமே இல்லை, எனக்கு கஷ்டம் வரும் பொழுது தோள் சாய எவருமே இல்லை என்று எதற்காக புலம்புகிறாய்? நான் தான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்னை உணர்ந்து கொள்ளும் நீ சோகமாக இருக்கும் பொழுதும் என்னை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வு நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆனால் மனம் சோதனையும் வேதனையும் நிரம்பி இருக்கும் நேரத்தில் நான் உன்னுடன் இருந்தாலும் அதை ஏன் உணர்ந்து கொள்ளாமல் மறுத்து கொண்டிருக்கிறாய்? எது நடந்தாலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எது உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னுடன் தான் எப்பொழுதும் இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. மங்கள செய்தியை உனக்காக உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயிநாதா என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் குழந்தையே. யாருமே இல்லை என்று மீண்டும் ஒருமுறை அந்த வார்த்தையை சொல்லாதே. எது நடந்தாலும் நான் உனக்காக உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ சோகமாக இருந்தாலும் கண்ணீர் வடிக்கும் பொழுதும் உன் சாயப்பா தான் உன் அருகில் வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உன் கண்களில் இருந்து வரும் ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா உனக்காகவே வருவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீயும் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் அதில் வெற்றி பெறதான் முடியவில்லை. சாயிநாதரே, நித்தம் நித்தம் நான் உங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும் என் கஷ்டங்கள் இன்னும் தீரவே இல்லையே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காகவே வருகிறது என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று முதலில் புரிந்து கொள் என் கண்மணியே. அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு அறிய வைக்கத்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு
உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள், நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது, அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும், எத்தனையோ துக்கங்களையும், எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும். உன்னுடைய சோகம், கண்ணீர், வேதனை, சோதனை, துக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வேதனையான வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக நான் உனக்கு தரப்போகிறேன். சொல்லவே முடியாத துன்பங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். நீ என்ன வேலை செய்வதாக இருந்தாலும், என்ன காரியத்தில் ஈடுபட வேண்டுமானாலும்
முழுவதுமாக என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் என் நினைவிலேயே அந்த வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த வேலைகளை வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக தரப்போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே என் காதில் விழுந்தது. விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஒருபோதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் பிள்ளையே. தேவையில்லாமல் கலங்க வேண்டாம். எத்தனை சோதனை வந்தாலும் என் சாய் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைப்பேன் உன் சாயி தேவா. இதோ இன்று உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். யார் யாருக்கு என்ன எப்பொழுது நிகழ வேண்டுமோ எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் நடக்கும். எல்லோருக்குமே அந்த பொக்கிஷமான வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. கிடைப்பவர்களுக்கு மட்டுமே இந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கும். யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் எல்லாமே நடக்கும். நீ நினைப்பதாலோ கண்ணை சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது அனைத்திற்கும் நீ காரணக்கர்த்தா ஆகவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நீ எப்பொழுதும் என் பிள்ளையாகவே இருப்பாய். நீ செய்யும் எந்த செயலையும் தயங்காமல் செய். உனக்கு உதவியாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. உள்ளே இருந்து உன்னை இயக்குபவனும் நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய மனமும் என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. கேட்காமலேயே அனைத்தையும் செய்யும் உன் சாயப்பா, நீ என்னிடம் வந்து கேட்ட பிறகும் மற்றவர்களுக்காக அதுவும் கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? அல்லது நீ வேண்டி விரும்பியதை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாகவே மாறும். உன் எண்ணத்தை நீ மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. வாழ்க்கை நடைமுறையை மாற்ற பழகு. உன் எண்ணம் தானாகவே மாறிவிடும். உன் வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும். உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைப்பதற்காகவே நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கான ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது, அருகில் வந்துவிட்டது என்று அர்த்தம்தான். உன்னுடைய விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விதி மாறும் சமயம் வந்துவிட்டதால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. இனி நீ நினைத்தபடி நீ நினைக்காதபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்தபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உனக்கு என்ன தேவை என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட நன்றாகவே தெரியும். உனக்கு எப்பொழுது எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே சந்தோஷமாக இரு. உனக்கான வாய்ப்பு, உனக்கான நல்ல மாற்றங்கள், உனக்கான நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நமக்கு தேவையில்லாதது எல்லாம் விளக்கப்பட்டு தேவையானது எதுவோ, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் நம்முன் வந்து நிற்கும். இதுதான் விதியின் விளையாட்டு. நடக்கப் போவதை மாற்றி அமைப்பதற்கு மாற்றும் திறமை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. எது நடக்குமோ, எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும், நடந்தே தீரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம்.
நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே என்பதை தீர்க்கமாக நம்பு. நல்லது நடந்தால் அதை அதிசயமாக எடுத்துக்கொண்டு ஆச்சரியமாக பார்க்க பழகு. அதுவே உனக்கு நடக்கும் நிகழ்வுகள். கெட்டதாக உனக்கு முடிந்தால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள். அடுத்து வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலாம். உனக்கான அதிசயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையோடு நீ எதை கேட்டாலும் அது நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு கேட்டுப்பார். கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு எதையுமே கேட்காதே. முழு நம்பிக்கையோடு எனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுப்பார். அனைத்தும் உனக்கு வசமாகும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். நினைப்பதற்கு எதிராக நடப்பதே விதி என்றால் எதையும் நினைக்காமல் அதன் போக்கில் விட்டுவிட வேண்டியதுதானே. எதற்காக அதை போட்டு சிந்தித்து கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயும் குழப்பமடைந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பமட வைக்கிறாய்? எது நடக்க வேண்டுமோ அது நடந்துட்டு போகட்டும், எது நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்துவிட்டு போகட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. விதியின் போக்கு உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்வேன் சர்வ நிச்சயமாக. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எந்த எண்ணங்களை அதிகமாக நேரம் சிந்தித்து கொண்டோ இருக்கிறோமோ, எதை பற்றி மனதை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். உன்னை விட அதிகமாக புண்ணியம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது.